விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்னாலே என்னதுங்க, கண்டிப்பாக கொலக்கட்டை தானே. அந்த கொலக்கட்டை எப்படி சாஃப்டாக பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துட்டு அதில் வந்து நான் தேங்காய், வேர்க்கடலையோ இல்லை பொரிகடலையோ சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா அந்த ஈரத்தை நம்ம போகிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு செடியில் கொஞ்சம் வெல்லம் எடுத்து அதையும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். பாகுபதம் இதெல்லாம் இல்லை, நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த தேங்காவோட சேர்த்து நல்லா கிண்டி வச்சு அதை நல்லா கொதிச்சோடனே தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது வந்து டவ், அதாவது உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அந்த மாவு தாங்க நார்மலாக சுடு தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ ஊற்றி பிணையும் போது அந்தளவுக்கு சாஃப்ட் இல்லை. ஆனால் ஒரு சட்டியில் தண்ணியை நல்லா சும்மா தலை கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு கொஞ்சம் நெய் போட்டுட்டு இந்த மாவை போட்டு அப்படியே வேக விட்டுறணும். வேக விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது கை பொறுக்கிற சூடுக்கு வரும். வந்தோடனே நல்லா கையை வச்சு நல்லா அமுக்கி நம்ம பிசைஞ்சிட்டோன்னா, வேணும்னா கூட குறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு வச்சுட்டோன்னா போதுங்க. வேறு லெவல் சாஃப்டான கொலக்கட்டை. இன்றைக்கி கால் இது நம்ம நேற்று பண்ணியிருந்தோம், இன்றைக்கி காலை வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவல் சாஃப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் கையில் எண்ணெய் தடவிட்டு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்கு நல்ல பூரணம் வச்சுட்டு விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி மோதகம் மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிடி கொலக்கட்டை மாதிரி, எள்ளு கொலக்கட்டை மாதிரிலாம் நல்லா செஞ்சுட்டு சூப்பராக வச்சாச்சுங்க. விநாயகருக்கு நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துருந்தார் இல்லையா ஏற்கனவே, அவருக்கு நான் வேண்டியிருந்தேன் வச்சுருக்கணுன்ட்டு. சரி, விநாயகர் சதுர்த்தி ஒட்டி நம்மளும் செஞ்சு பார்த்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் காமிக்கலான்னு சொல்லிட்டு நேற்று அழகாக செஞ்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.